அனைவருக்கும் வணக்கம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வழங்கானுடைய ஆடியோ ரிலீஸும் இயக்குனர் பாலா அவர்களுடைய 25வது ஆண்டு விழாவும் இங்கு கொண்டாட இருக்கிறோம். தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல படைப்பை பாலா அவர்கள் வணங்கான் மூலமாக தமிழகத்திற்கு ஒரு நல்ல கதை அமைப்பு கொண்ட ஒரு நல்ல படம் தருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அனைவரும் தொலைக்காட்சி நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் மக்களும் அதற்கு ஆதரவு தர வேண்டும். நன்றி. வணக்கம். நன்றி. சினிமாவில் நான் சினிமாவுக்கு வரத்துக்கு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் பாலா சார். அவருடைய 25வது வருட ஃபங்க்ஷன்றது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அவருக்கு நான் நிறைய படங்கள் மியூசிக்கும் பண்ணியிருக்கேன், அவரோட டைரக்ஷன் நான் நடிச்சிருக்கேன். எனக்கு இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆக்டிங் பண்ணும்போது அவர் பெரிய குரு தான். எனக்கு மியூசிக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட. ஸோ ரொம்ப சந்தோஷம். பாலா சாருடைய வணங்கான் படம் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன், சாங்ஸ் நான் பண்ணியிருக்கேன், பேக்ரவுண்ட் சாம்சிஎஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் பாலா சார் கூட படம் வேலை செஞ்சது. அண்ட் அவருடைய ஜேர்னிக்கு இந்த 25th ஃபங்க்ஷனில் நான் வர்றது ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் வணக்கம். பாலா அண்ணனுடைய 25வது ஆண்டு இதில் கலந்துக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு பீரியடில் ஒவ்வொரு டைரக்டர் அவங்கள நிலைநிறுத்தியிருப்பாங்க. தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்தியிருப்பாங்க. அந்த இடத்துல பாலண்ணனுடைய தருணத்தில் அவர் நம்ம தமிழ் சினிமாவையும் சரி, தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் சரி தூக்கி நிறுத்தியிருக்காரு. மற்ற எல்லா இண்டஸ்ட்ரிக்கிட்டையும் பார்க்குறப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொருத்தங்க இந்த மாதிரி பாலாண்ண ஸ்டேஜில் பாலாண்ண டாப்பை தொட்டிருக்காரு. அவருடைய படங்களை பார்த்து ரசித்து அது உள்ள ஊறி அந்த படத்தை பார்த்து அழுது நிறைய சிரித்து சந்தோஷப்பட்டு இப்படி வாழ்ந்த பாலாண்ணன்கிட்ட எனக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அப்படி ஒர்க் பண்ணதான் வணங்கான். ஸோ அந்த படம் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக எல்லோரும் பயமுறுத்தினாங்கன்னா பாலா நான் இப்போ டெரரு பார்த்து நடந்துக்கும் அப்படின்னு. ஆனால் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் ஒரு மிகப்பெரிய குழந்தை, ரொம்ப வைலண்டாக அவர் படத்துக்கு இப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த ஆதரிக்கிற ஆளாகவே இல்லை. நான் அவர் கூட நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். இந்த பாஷா படத்தில் வர்ற மாதிரி நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் விட்டுருங்க மாஸ்டர், கண்டுக்காதீங்க அப்படின்ட்டு போயிடுவார். ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தையும் விட்டு கொடுக்க மாட்டார். இல்லை இன்னும் நல்லா வேணும் நல்லா வேணும், ஒரு இடத்துல இல்லை இன்னும் நல்லா வேணும் நல்லா வேணும், ஒரு இடத்த விட்டு கொடுக்க மாட்டார். அந்த இடத்துக்காக அவர். ஸோ இப்படிப்பட்ட பாலா அண்ணன் இன்னும் மென்மேலும் வளரணும், இன்னும் நிறைய வெற்றி படங்கள் கொடுக்கணும், நிறைய பேர்களை உருவாக்கணும், நிறைய கதாபாத்திரங்கள் உருவாக்கி கதாநாயகர்கள் உருவாக்கணும். என்னோட மனமார்ந்த வாழ்த்து. அவருடைய சேது, நந்தா, பிதாமகன் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ரசிகன். அவருடைய அழகில் தமிழ் சினிமாவில் புதிய ஒரு அலையை உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய துயரம், அவருடைய வன்முறை, அவருடைய உதிரி மனிதர்கள் இதெல்லாம் பார்க்குறப்ப ஜி நாகராஜனுடைய உதிரி மனிதர்கள் அந்த லைஃப் அது தெரிய வரும். ஸோ வணங்கானுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாலா சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வணங்கான் டைரக்டர் பாலாவுடைய ஒரு 25வது ஆண்டு திரைப்பயணத்தினுடைய ஒரு படம். பாலாவுடைய சேது படத்திலிருந்து அவருடைய ஒவ்வொரு படத்தையும் நான் ரொம்ப ரசித்து ஒரு ரசிகனாக பார்த்துருக்கேன். எனக்கு பாலாவை கிட்டத்தட்ட 34 வருஷமாக தெரியும். அவர் நான் டைரக்டராக இருக்கும்போது அவர் பாலமேந்திரா சார்ட்ட அசிஸ்டண்டாக இருக்கும்போது எனக்கு தெரியும். அவருடைய ரெக்கமெண்டேஷனில் தான் நான் ஒரு கேமராமேன் கோபால்னு ஒரு கேமராமேன் வர வச்சுருந்தேன். ஒரு நல்ல அற்புதமான ஒரு படைப்பாளி, தமிழ் சினிமாவினுடைய ஒரு பிரைடுன்னு சொல்லலாம் பாலாவை. நம்ம தமிழ் சினிமாவில் எத்தனையோ பெருமைக்குரிய இயக்குநர்கள் இருக்காங்க, அந்த வரிசையில் நிச்சயமாக பாலாவுக்கு ஒரு இடம் இருக்குது. இந்த வணங்கான் படம் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பாளர் மாநாடுன்ற ஒரு அற்புதமான வெற்றி படம் கொடுத்துருக்காரு. இந்த படம் நிச்சயமாக அவருடைய வெற்றி பட வரிசையில் பாலா சுரேஷ் காமாட்சி இந்த கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும். வாழ்த்துக்கள். பாலாவோட இயக்கத்தில் பாலசோட இயக்கத்தில் அருள்மொழி சார் கமிட் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்லுது. அது பாலசோட படம் கமிட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அதிகமாக சார் உங்களோட அதிகமாக ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு ஒரு விஷயம் நான் சொன்னேன்.
ஸோ இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் டீசர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. பாலா சாரில் வந்து என்ன விதமான ஒரு இது எதிர்பார்க்கணுமோ அது கண்டிப்பாக வந்து அருண் விஜய் சார் பர்ஃபார்மன்ஸையும் அந்த எடுத்துக்கிட்ட கண்டென்ட் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களை போல நானும் அவ்வளோ எதிர்பார்க்குறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த ஈவினிங் பாலா சாரோட 25th year in cinema and வணங்கானோட ஆடியோ லான்ச்சுக்கு to be a part of it is a big pleasure. I'm very happy to be a part of this because Bala sir is one of my very favorite directors and I'm really looking forward to the movie. So the audio launch வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். I wish the best of the best for this team. I hope they all come out with as usual, however they rock as usual. I hope they do that to this movie. Thank you. இன்றைய தினம் நமது திரைத்துறையில் ஒரு புதுமையை புகுத்திய பாலாவினுடைய 25வது படம். சேது படத்திலிருந்து வணங்கான் படம் வரைக்கும் அவருடைய உழைப்பு வந்து திரைத்துறைக்கு ரொம்ப அவசியமான முக்கியமானது. அவருடைய உதவியாளர்கள்லாம் இன்றைக்கி பெரிய பெரிய இயக்குநர்களாக இருக்கிறார்கள். நான் தயாரிப்பாளர் சங்க செயலாளராக இருக்கிற காரணம் அந்த நேரத்தில் சேது படம் ரிலீஸ் ஆனது. பல பிரச்சனைகளுக்கு நடுவே அந்த படத்தை ரிலீஸ் செய்து வைத்தோம். அதிலிருந்து இன்று வரை பாலான்னா அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. தமிழ்நாட்டில் அவருக்குன்னு ஒரு ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறது. பாலுமேந்திராவுடைய உதவியாளராக இருந்து இன்று பல உதவியாளர்களை உருவாக்கி இருக்கிறார். அவருடைய இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாலாவும் இதுக்கும் இன்னும் 25 படத்தை 75வது படமாக்கி 100வது படமாக்குவார் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க வந்ததில். ஏன்னா பாலா சார் தான் ஃபஸ்ட்டு என்னை சில்வர் ஸ்க்ரீனில் வந்து லான்ச் பண்ணி அந்த கேமரா வந்து ஷூட் பண்ணது அவர் தான். அவரோட படத்தில் தான் என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணேன். வர்மாவில் தான் நான் ஃபஸ்ட்டு நடிச்சிருந்தேன். ஸோ தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அவரோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தி இன்வைட். யா, வெரி எக்ஸைட்டட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். பாலா சாருடைய 25 வருஷ டைரக்ஷன் பணி அப்படின்னு தான் சொன்னோம். அவருடைய பெரிய சாதனை அப்படின்னா சேதுங்கிற ஒரு படம் பெரிய சாதனை. அதுமாதிரி ஒரு நடிகரை உருவாக்குறதுல பாலா சார் மாதிரி சொல்ல முடியாது. விக்ரம் சார் எவ்வளோ படம் பண்ணியிருந்தாலும் சேதுங்கிற படத்தில் தான் பெரிய ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திடுச்சு. அந்த படம் தான் ஒரு பெரிய, இன்னைக்கு விக்ரம் சார் வந்து இந்தளவுக்கு இருக்கிறாருன்னா அந்த படம் ஒரு பெரிய காரணம். அதுமாரி சூர்யா சார் நந்தாங்கிற படம் வந்து டோட்டலாக அதுக்கு முன்னாடி எத்தனையோ படம் பண்ணியிருக்காரு. ஆனால் டோட்டலாக சேஞ்சு கொடுத்த படம் வந்து நந்தா அப்படிங்கிற ஒரு படம். இப்படி ஒரு ஆர்யா சாருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொடுத்தது. பாலா சாரை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். காரணம்னா ஒரு டைரக்ஷனாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஆக்டருக்கு கொடுக்கக்கூடிய தீனிங்கிற மாதிரி இருக்கும். ஓ, இவர் இப்படி பண்ணுவாரா, இவரையும் இப்படி பண்ண வச்சுருக்காங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பாலா சார்கிட்ட. இதில் இப்போ வணங்கான் வந்து இப்போ அருண் விஜய் சார் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்கும். மீண்டும் அவருடைய பயணம் காலம் ஃபுல்லாக தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, நான் அம்ரிதா. நான் இதில் அருண் சாரோட தங்கச்சியாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இப்போது சாரோட 25th year செலிப்ரேஷனுக்கு இதில் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐம் மலையாளி, ஸோ மிஸ்டேக்ஸ் இருக்கும் தமிழ் பேசுகிறது, மன்னிச்சிடுங்க. என்ன? ஓகே ஓகே. அப்போது எல்லாரும் பார்த்து போங்க. என்ன சொல்லணும் தெரியாது. ரொம்ப எக்ஸைட்டடாக ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நான் நித்லன் பேசுகிறேன். இன்றைக்கி பாலாஸ் 25 சார் பாலா சாரோட 25க்கு வந்திருக்கேன். தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான எனக்கு பிடிச்ச இயக்குநர்கள் ஒருத்தர். அவர் படங்கள் நிறைய இன்ஸ்பயர் இருக்குது. என்னோடய படங்கள் அவரோட படத்தில் வர ப்ரமைசஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். லவ் பாலா சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஹாப்பி ஃபார் தட். தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் விக்ரி பேசுகிறேன். இவ்வளோ பெரிய விழாவுக்கு என்னை இன்வைட் பண்ண வியோஸ் ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமத் சாருக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன். பாலா சாரோட 25 வருஷம் தமிழ் சினிமா பயணம். ஸோ இந்த பயணம் இன்னும் நிறைய வருஷங்கள் தொடரணும்.
எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு அவர் வாய்ப்பு கொடுக்கணும். அவரோட படத்தில் நடிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு வணங்கம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனாக இருக்குது எல்லாருக்குமே. ஏன்னா பாலா சாரோட 25வது ஆண்டு கலை பயணத்துலேயும் ப்ளஸ் அவருடைய முக்கியமான படமான வணங்கான் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன், இது ரெண்டுமே இன்றைக்கி ஒரே நாளில் நடக்குது. இந்த விழாவில் நானும் ஒரு பாட்டாக கலந்துக்கிறது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. சாரோட கலை பயணம் மேலும் மேலும் நிறைய தொடரணும். இந்த வணங்கான் மிக சிறந்த படமாக, மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக வரணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி 2 முக்கியமான ஃபங்க்ஷன் நடைபெற்றது. அதில் வணங்கான் படத்தோட ட்ரெய்லர் வெளியீடு, இன்னொன்று பாலா அவர்களுடைய 25வது ஆண்டு விழாவும் நடந்தது. பாலாவோட பெரிய ரசிகன் நான். கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் பாலாவை சந்திச்சிருக்கேன். அப்புறம் நான் இளையராஜா சார் கூட நான் ஒரு வாட்டி ஏவிஎம்ல இருக்கும்போது என்னை அறிமுகப்படுத்தினார். இந்த மாதிரி இந்த பையன் பாலு மகேந்திரன்கிட்ட வேலை செஞ்சார், இவர்கிட்ட ரொம்ப நல்ல கதை இருக்குது, நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நான் அப்போ பாலா சாரை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரல. பட் இருந்தாலும் இளையராஜா சார் சொன்னாருங்கிற காரணத்துக்காக நான் அந்த கதையை கேட்டால், அதான் சேது. எனக்கு அந்த கதை மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது. ஆனால் அந்த சூழ்நிலையில் நான் பண்ண முடியல. அதுக்கப்புறமா அந்த படம் ரிலீஸ் ஆகி படத்தை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணேன், நான் அந்த படத்தை செய்யலையே அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணார். அவரோட ஒவ்வொரு படங்களும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு படத்துலையும் நல்ல ஸ்ட்ராங்கான அழுத்தமான கருத்துக்களை தெரிவிப்பார். அவர் பெரிய டைரக்டர், இன்னும் பல வெற்றிகளை சந்திக்க வேண்டும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். பாலா சார். பாலா எனக்கு ரொம்ப ஒரு மிக நெருக்கமானவர். சினிமாவெல்லாம் தாண்டி பல நாட்கள், பல மணி நேரங்கள் நிறையா பேசி அவருடைய ரொம்ப ஆழ்மனதில் உள்ள எண்ணங்கள் எல்லாம் கூட நிறையா நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அவர் கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நண்பர். நான் பாலச்சந்தர் சார் படங்கள் மட்டும்தான், ஒரு படம் பார்த்துட்டா கூட ஒரு 4-5 மாதம் கூட அதை பற்றிலாம் யோசிச்சிட்டே இருப்போம். அந்த மாதிரி பாலா சார் படங்கள் பல மாத கணக்கில் என்னை பாதிக்க வச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு விமான இயக்குனர் விழா என்பது மிக பெருமையான தருணம். தமிழ் சினிமாவின் தரத்தை உயர்த்தியவர்களில் முக்கியமானவர் பாலா. அவருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். வணங்கான் ஒரு மிக சிறந்த படமாக வரணும் பாலா சார் இயக்கத்தில். அருண் விஜய் ஒரு ஒண்டர்ஃபுல் ஹார்ட் ஒர்க்கிங் ஆக்டர், அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டட் ஆக்டர். அவருக்கு இந்த படம் வெற்றி அமைந்தது என்னோடய சின்சியர் விஷஸ். அந்த படத்தில் நடித்த வீரிகா மற்றும் ஜிவி பிரகாஷ் மியூசிக் எல்லாத்துக்கும் சாம்சிஎஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவரும் வெற்றி படமாக பொங்கல் விருந்தாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம இருக்கிறது பாலா 25 பாலாஸோட 25th இயர் வணங்கான் ஆடியோ லான்ச். வி ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி சாருக்கும், பிரதர் அருண் விஜய்க்கும், பாலா சாருக்கும் இந்த படம் பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒரு இயக்குனருக்கு நடக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது இன்னைக்கு இந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் வணங்கானோட ஆடியோ லான்ச். ஸோ ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனான ஒரு ஃபிலிம். ஸோ இந்த படத்துக்கும் இந்த இதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பாலா சார் 50 அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கும் வரணும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. பத்திரிகை எல்லாருக்கும் வணக்கம். பாலா சாரோட 25 வருடங்கள் மற்றும் வணக்கம். இரட்டை சந்தோஷம். ரொம்ப மோஸ்ட் சாதோட படங்கள் பாலாஸோட மிகப்பெரிய விஷயம். முதல் படம் ஃபஸ்ட் டைம் ஷோ போயிருக்கும். ஏன்னா எந்த ஒரு கதாபாத்திரத்தையும் எந்த ஹீரோ எவ்வளோ படங்கள் நடித்தாலும் இது மாதிரி இயக்குனர் படங்கள் அவங்களோட கதாபாத்திரம் ஹெவியாக இருக்கும். இன்றைக்கி அவனோட படங்கள் 10 படங்களுக்குள்ள 25 வருடங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படமும் கல்வெட்டாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியில் சந்திப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாய்ப்பு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாலாவோட 25வது வருஷங்கிறது மிக திறமையான ஆளுங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பாலாவோட பெரிய ரசிகன்னா நிச்சயமாக பாலாவுக்கு 50 ஆண்டு, 75வது ஆண்டு, 100வது ஆண்டு எல்லாமே கொண்டாடணும் மனசார வாழ்த்துக்கிறேன்.
இந்த வணங்கான் படம் மிக சிறப்பாக வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். நிச்சயமாக இந்த படம் வந்து எல்லா ரெக்கார்டையும் உடைக்கணும்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வணங்கான் ஆடியோ ஃபங்க்ஷன், அது இல்லாமல் எங்கள் டைரக்டருக்கு 25வது வருஷம் இந்த கலை பயணம், அதுக்காக நான் வந்திருக்கேன். ஒரு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் வணங்கான் பாலாவுடைய வெள்ளி விழான் மிக அழகாக தலைப்பிட்டிருக்காங்க. பாலாவை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே வணங்கான் தான். ஒரு நல்ல திறமைசாலிக்கு வந்து நிச்சயமாகவே அந்த செருக்கு வந்து ரொம்ப அவசியம். பாலா எப்படிப்பட்ட தனித்துவமான படைப்புகள் எல்லாம் தமிழ் சினிமாவில் தந்திருக்கார் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இது போன்ற படைப்பாளிகளை இந்த காலத்தில் வந்து பாராட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பாராட்டுக்கு இதோடு நின்றுடாமல் இது போன்ற பல படைப்பாளிகள் தமிழ் சினிமாவில் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் தொடர்ந்து பாராட்டுகின்ற ஒரு சூழ்நிலை அமைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு வாழ்த்துக்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய கதாநாயகனான அருண்குமாருக்கு ஒரு மிகச்சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கி தரக்கூடிய படமாக இது அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். பாலாவுடைய இயக்கத்தில் நடித்த எல்லா நடிகளுமே பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு அவருடைய பல திரைப்படங்கள் உதவி இருக்கின்றன. அந்த வகையில் இந்த திரைப்படம் அவருக்கு ஒரு திருப்புமுனை படமாக அமையும் என்று நினைக்கிறேன். பாலாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். என் பேர் ஷாஜி. நான் பாலா எனக்கு கடந்த 22 ஆண்டுகளாக என்னுடைய நண்பர். சினிமா சார்ந்த நட்பில் எங்களுடைய இது தமிழ் சினிமா துறையில் எனக்கு முதல் அறிமுகமானவர் திரு பாலமகேந்திரா அவர்கள். அதுக்கடுத்து அவருடைய சீடர் பாலா. தமிழ் சினிமாவை வந்து ஒட்டுமொத்த இந்திய சினிமாவை தமிழ் சினிமா பக்கம் தலை திருப்பி பார்க்க வைத்தவர் பாலா. அது நம்மளுக்கு தெரியும். நானாக அது சொல்ல வேண்டியதில்லை. ஸோ அவருடைய படம் வணங்கான், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாலா வந்து ரொம்ப தனித்துவமான படைப்பாளி, ரொம்ப தனித்துவமான மனிதன், அது நம்மளுக்கு தெரியும். இந்த படத்துக்கு என்னுடைய எல்லா வாழ்த்துக்களும். நன்றி. இன்னைக்கு வந்து வணங்கான் படத்தோடைய ஆடியோ லான்ச் மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் பாலா சார். ஒவ்வொரு நடிகனுக்குமே பாலா சார் டைரக்ஷனில் நடிக்கணும்னு ஆசையாக இருக்கும். அது என்னையும் நான் உட்பட. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல வந்து பாலா சாருக்கு வந்து இன்னைக்கு 25 இயர்ஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து 25 இயர்ஸ் அவர் பண்ணாத ஒரு சாதனையே கிடையாது. ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காரு எல்லா இடத்துலையுமே. ஒரு மிக சிறந்த மனிதர், நல்ல ஒரு குணமுள்ள மனிதர். பார்க்கறதுக்கு தான் அவர் வந்து ஒரு மாதிரி சாரு பார்த்தா ஒரு ரொம்ப ரஃபானாலும் தெரியும், ஆனால் பழகிறதுக்கு அவ்வளோ இனிமையான ஒரு பாலா சார். பாலா சார் டைரக்ஷனில் நான் கூட நடிக்க வேண்டியதாக இருந்தது. கண்டிப்பாக கூடிய விரைவில் பாலா சார் டைரக்ஷன் நடிக்கணும்னு எனக்கும் ஆசை. இந்த 25 இயர்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் மிகப்பெரிய 50, 75, 100 கொண்டாடணும். இதை கொண்டாடுற சுரேஷ் காமாட்சி சார் ப்ரொடியூசருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய நண்பன் அருண் விஜய் அவருக்கு வந்து இந்த வணங்கான் அவருடைய வளர்ச்சி வந்து மிக பெருசாக, அவருடைய ஹார்ட் ஒர்க்குக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வணங்கான் இந்த படம் பாலா சார் காம்பினேஷனில் மிகப்பெரிய ஒரு காம்போவாக இருக்கும். இந்த படம் நிச்சயமாக ரொம்ப எதிர்பார்க்குறேன். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? சூப்பர். எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். இன்னைக்கு நான் ஆக்டர் வீரா பேசுகிறேன். ஆன் பிஹாஃப் ஆஃப் மை செல்ஃப் அண்ட் நமிதா, பாலா சாரோட 25 இயர்ஸ் ஜர்னியில் வந்து இன்னைக்கு பங்கேற்றுக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு டேலண்டடான ஒரு தமிழ் இயக்குனர், நிறைய கேரக்டர்ஸ், நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தார். அந்த கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து மனசுக்குள்ளே பதிவி ஆகக்கூடியான ஒரு கேரக்டர்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டில் நான் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி சாருக்கும் வாழ்த்துக்கள், அருண் ப்ரோவுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எங்களுடைய மூத்த அண்ணன் பாலா சார். பாலா அண்ணன் இந்த அளவுக்கு வந்து 25 வருடம் இருக்கிறது அப்படிங்கிறது, அதுவும் பேரோடும் புகழோடும் இன்றைக்கி வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பேர். பாலா அண்ணனால தான் பாலுமகேந்திரா சார் அசிஸ்டன்ஸுனாலே இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு பெரிய மரியாதையை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது பாலா அண்ணன் தான். இன்றைக்கி அது 25 வருடமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய நடிகர்களை வந்து இந்த தமிழ் திரையுலகத்துக்கு கொடுத்ததில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது பாலா அண்ணன். அந்த விதத்தில் பாலா அண்ணனுடைய இந்த 25 வருட சாதனைக்காக இந்த கொண்டாட்டத்துக்கு வரதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் இளங்கோ பேசுகிறேன். பாலா சார் 25வது வருஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இண்டஸ்ட்ரி இதை கொண்டாடுறது ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. வணங்க வேண்டிய ஒருத்தர் வணங்கான் டீமுக்கும் என்னோட இந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
சுரேஷ் காமாட்சி அண்ணனுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.